Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. என்னைக்கோ எழுதின பராசக்தியில நான் ஆட்சிக்கு வந்தனா இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி அடிச்சு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கலைஞர்கிட்ட வேலை செய்யற ஒரு தொண்டை எப்படி இருப்பான்? அவர் பார்த்தா இருப்பான். மன்னார்குடின்னு சொன்னோன்னே ஞாபகம் வர்ற வேற விஷயங்களை இது மாற்றும் அப்படின்னு. அவர் தாத்தா மாதிரி அவர் தூங்கவே வராது. அவங்களுக்கு சில பேருக்கு ஐ திங்க் தே ஜஸ்ட் ஜெனட்டிக்லி மேட். நம்மளுக்குலாம் தொங்கிடும். இந்த 91-96 ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே கவர்னன்ஸில் ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமான ஒரு பீரியட் அது. அந்த பீரியடில் நடந்த அவலங்களை குறித்து கோபம் அவருக்கு அப்போ இருந்தது. போன வருஷம் நீங்கள் மட்டன் பிரியாணி இதெல்லாம் பேசுனீங்க. ஆனால் அப்போ அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக இருந்தது. ஃபேமிலியே பார்க்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க. நம்ம பசங்கள்லாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் அதே வேலையை நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு அதே மாதிரி முடியல. என் பிள்ளைங்களை நான் பார்க்க முடியல. 2011 முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஒவ்வொரு நாளும் என் ஊருக்கான மன்னார்குடியை வளர்க்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு உதயசூரியன் ஆட்சி அமைந்தது. மன்னார்குடிக்கான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து செலுத்திக்காங்க. அந்த ஸ்பீடில் கொண்டு வரணும்னு பார்த்தேன். எங்கள் அப்பா மன்னார்குடிக்கு ஒரு திட்டம் தான் கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலத்து கனவு திட்டம், பெரிய திட்டம் தான் இல்லைன்னு சொல்லலை, ரயில்வே திட்டம். ஆனால் அதை தாண்டி டிஆர்பி ராஜா தான் கொண்டு வந்தான். ஃபேமிலியே பார்க்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க. அப்படி கொண்டு நம்ம பசங்கள்லாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி நான் அதே வேலையை நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு அதே மாதிரி முடியல. என் பிள்ளைங்களை நான் பார்க்க முடியல. அவங்க வளரும்போது நான் 2011 முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். 10 ஆண்டு காலம் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்து வளர்ந்தோம். ஒவ்வொரு நாளும் என் ஊருக்கான மன்னார்குடியை வளர்க்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு எனக்கு ஆட்சி, எங்கள் விடியல் ஆட்சி, உதயசூரியன் ஆட்சி அமைந்தது. மன்னார்குடிக்கான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து செலுத்தி காட்டினேன். அந்த ஸ்பீடில் கொண்டு வரணும்னு பார்த்தேன். நான் வெயிட்லாம் பண்ணல. முதல் ஆண்டே ஆரம்பிச்சிட்டேன். முதல் ஆண்டே போய் எல்லா மினிஸ்டர்களையும் சந்தித்து, எல்லா அதிகாரிகளையும் சந்தித்து, ஒவ்வொரு திட்டமாக போராடி எங்கள் அப்பா மன்னார்குடிக்கு ஒரு திட்டம் தான் கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலத்து கனவு திட்டம், பெரிய திட்டம் தான் இல்லைன்னு சொல்லலை, ரயில்வே திட்டம். ஆனால் அதை தாண்டி எல்லா திட்டத்தையும் செஞ்சது தலைவர் கலைஞரின் பிள்ளை, தளபதி, எங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஒரு தோழனாக டிஆர்பி ராஜா தான் கொண்டு வந்தான். மன்னார்குடிக்கு எல்லா திட்டங்களையும் எழுதி வச்சுக்கலாம், யாராலையும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. வரலாற்று சிறப்பு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா திமுக தொண்டன்னா கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக காப்பாற்றணுன்ற அந்த ஒரு ப்ரைடு, அந்த ஒரு திமிரு எனக்கு எப்பவுமே இருக்கும். நான் திமுக காரண்டான்ற திமிரு எனக்கு எப்பவுமே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் ஐ வில் ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் மை பீப்புள். அது எல்லா திமுக தொண்டனுக்கும் அது இருக்கும். ஏன்னா திமுக தொண்டனுக்கு தெரியும், நம்ம வரலாறு தெரியும், இந்த இனத்தோட வரலாறு தெரியும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துச்சுடாது, இதை பெரியார் கஷ்டப்பட்டு இதெல்லாம் சொன்னாருடா அப்படி சொல்லி பாதி பேர் வெறும் ஆம்பளைங்க இருந்த இடத்துல பொம்பளைங்களையும் கொண்டு வந்து நிற்க வச்சார்றா, சரிசமாக நிற்க வச்சார், வளர்த்தெடுத்தார்றா. அதுக்கப்புறம் அண்ணா இப்படி இதெல்லாம் நம்ம வெறும் வெளியிலேருந்தே பேசியிருந்தா சரியாக வராது, நம்ம சட்டத்தை, நமக்கான சட்டத்தை நாமே நிறைவேற்ற இடத்துல நாம் போய் உட்காரணும்னு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்தார். அதையும் எலெக்ஷன் வச்சு முடிவு எடுத்தார் கட்சிக்குள்ளேயே. அப்படி ஜனநாயகத்தை பாதுகாத்தார். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போராடி எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு எதிர்த்து என் ஊருக்கு நான் இப்படி தான் நினைக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு இதெல்லாம் நான் செய்யணுன்னா நாங்கள் உட்காரணும் அப்படின்றதுக்காக தான் வந்தார். நான் ரொம்ப வெட்கப்பட்டு சொல்லுவேன், நான் தான் உங்களுக்கு முதலமைச்சர் சொன்ன அண்ணா, நான் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு பயங்கர பெருமை பேசுகிறேன். அவர் இன்றைக்கி ஆகிட்டேன், நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா இனி எனக்கு இவ்வளோ பணி இருக்கேன்றது அன்றைக்கே கவலைப்பட்ட ஆரம்பித்த ஒரு அண்ணா. 2 வருஷத்தில் போயிட்டார். ஆமாம், நல்ல வேலையாக அவங்களுக்கு கலைஞர் இருந்தார். எப்படிப்பட்ட கலைஞர்? பெரியாரையும் அண்ணாவையும் முழுமையாக உள்வாங்கின கலைஞர். பெரியாரையும் அண்ணாவையும் முழுமையாக உள்வாங்கி அந்த காலத்திலே பெரும் பணக்காரனாக சம்பாதித்த அவரோட சொந்த திறமையினால் கதை வசனங்கள் எழுதி
அதன் மூலம் பல பெரிய தொகையை சம்பாதித்து நல்ல வாழ்க்கையை அவர் பாட்டு சாதாரணமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இல்லாமல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் பெரியார்னால, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் அண்ணானால, இவர்கள் 2 பேரும் அவர்கள் மேலே உண்டாக்கிய அந்த தாக்கத்தினால அவர் பொதுவாக மக்களிடமிருந்து கிளம்பிய ஒரு மாபெரும் தலைவனாக மக்களோட போராட்டங்களை பார்த்து, ஒடுக்கப்பட்டவர்களின் அந்த பிரச்சனைகளை பார்த்து, எளிய மக்களின் அந்த பிரச்சனைகளை பார்த்து அதனால் பாதிக்கப்பட்டு அவரோட எழுத்துலையும் சரி அவரோட பேச்சிலும் சரி அதன் வெளிப்பாடு ஒவ்வொரு நாளும் வந்து இதெல்லாம் உள்வாங்கி என்னைக்கோ எழுதின பராசக்தியில் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி அடித்து ஆட்சிக்கு வந்த உடனே செய்து காமிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கலைஞர்கிட்ட வேலை செய்கிற ஒரு தொண்டை எப்படி இருப்பான்? அவர் பார்த்தாலும் இருப்பான். நானும் அப்படிதான் இருக்குன்னு எனக்கு தலைவர் இருந்தால் என்ன பண்ணுவார்? கலைஞர் இருந்தால், கலைஞர் மன்னார்குடியோட எம்எல்ஏ இருந்தால் என்ன பண்ணுவார்? அதுதான் இன்னைக்கு ராஜா சேரம். அவ்வளோதான். இப்போது நீங்கள் மன்னார்குடி பற்றி இவ்வளோ அப்சஸ்டாக சொல்கிறீங்க, அது பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து ஹோப் மன்னார்குடின்னு சொன்னோன்னே ஞாபகம் வர்ற வேற விஷயங்களை வந்து இது மாற்றும் அப்படின்னு நம்புகிறோம். அன்றைக்கே அதை தலைவர் சொல்லிட்டார். அது வந்து தலைவர் வந்து இதில் வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். அப்போ அப்படிலாம் இருந்துச்சு. அது வந்து ஒரு வார்த்தையை சொல்லி அப்போ சொல்லுவாங்க, மன்னார்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி இப்போ எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தலைவருமே சொல்ல ஆரம்பித்தார் எதிர்கட்சியாக இருக்கும்போது. அப்போது வந்து திருச்சியில் ஒரு போராட்டத்தில் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன், எங்கள் ஊரில் வந்து எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, இது எவ்வளோ பெருமைக்குரிய, நான் சட்டமன்றத்தில் பேசும்போதெல்லாம் எனது பெருமை வாய்ந்த மன்னார்குடின்னு தான் நான் பேசுவேன், அவ்வளோ பெருமைக்குரிய ஊர். இன்றைக்கி ஏதோ ஒரு சில பேர் தப்பு பண்ணுறதுனால அந்த பேரை வந்து மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிக்குது, அதை நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லி சொன்னேன். அது அங்கேயே அறிவித்தார் தலைவர். அதான் எங்கள் ஆள் உடனே அறிவித்தார். அது சொன்னார், நான் இத்தனை நாள் இதை சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் இன்றைக்கி இப்போ தான் என் தம்பி வந்து ஞாபகப்படுத்தினான் எனக்கு, மன்னார்குடியிலையும் பரப்பது திமுகவோட இருவர்ண கொடி தான், எனவே இன்றோடு அந்த வார்த்தையை நான் நிறுத்துகிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். இதுதான் தலைவர். இதான் எங்களை தோணுங்களா திமுக அப்படி சலங்க கட்டி ஆடுறோன்னா இது காரணம் எங்களுக்கு இந்த மாதிரி தலைவர் கிடைக்கிறாங்க. அதனால தான் உங்கள் டென்யூரில் ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, முதல்வர் அவர்களோட நீங்கள் போன அந்த யூஎஸ் பயணம். முன்னாடியே கூட ஏடிஎம்கே ரூல்லையும் ஒரு வெளிநாட்டு பயணம்லாம் போனாங்க, முதலீடுகளை ஈர்க்கும் பயணம். அது மாதிரி நம்ம பிரதமர் அடிக்கடி வெளிநாடுகள் செல்கிறார். இப்போ எல்லாமே ஒரு கேள்வி ஊருக்கு வராரு, போய் என்ன பண்ணுறாங்க, என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் என்ன அச்சீவ் பண்ணோம், அதோட ஃபாலோஅப்ஸ் என்னவா இருக்குது? இப்போது நீங்கள் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடுகளில் இருக்கும்போது எம்ஓயூஸ் போடும்போது அதோட கன்வர்ஷன் ரேட் தான் ரொம்ப முக்கியம். நீ இப்போ சட்டமன்றத்தில் கூட அதான் சொன்னேன், ஒரு முதலீட்டாளர் மாநாடு மூலியமோ இல்லை ஒரு விசிட் மூலியமோ நம்ம போடுற எம்ஓயூஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுது, அது வந்து எப்படி வந்து முதலீடுகளாக மாறுது, வெறும் பேப்பரில் இல்லாமல் ஒரு இடத்த வாங்கி இல்லை ஒரு ஆஃபீஸை எடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடுகளை போட துவங்கும் நாள் தான் நம்மளுக்கு மெயின். அந்த கன்வர்ஷன் வந்து ஜிம்முக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா 30% வந்து நார்மல்ல, நீங்கள் 50 பண்ணிங்கன்னா சூப்பர் அப்படின்னாங்க. நாங்கள் அப்போ இல்லை, நாங்கள் 60 பண்ணுறதை ட்ரை பண்ணுவோம்னு சொன்னோம். அதை சென்ற வருஷம் இப்போ போன ஆண்டு வந்து அதை செய்து முதலீடு 60% கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை சொல்லிட்டு தலைவர்கிட்ட சொன்னோன்னே, அது சரி 70 டச் பண்ணுவோன்னு ரொம்ப சாதாரணமாக அவருக்கு எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் பார்ப்பார், கீழே யோசிக்கவே மாட்டார், சிந்திக்கவே மாட்டார். அதனால் அவர் சொன்னார், அதனால் நிச்சயமாக ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு வந்தேன். இந்த முறை இப்போ முந்தானத்தை ஒரு 4-5 days பேக்கு நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன், 72% தொட்டு இதுவரை வரலாற்றில் எந்த மாநிலமும் செய்யாத ஒரு மிகப்பெரிய கன்வர்ஷன் ரேட்டை நம்ம செஞ்சிருக்கோம். ஏன்னா நாம் மட்டும்தான் உருப்படியான எம்ஓஐ சைன் பண்ணோம், வரவும் போகிறவங்க எல்லாம் சைன் பண்ணல. நீ வா, நீ 1 லட்சமா வா, நீ அடுத்த 50 லட்சமா வா, இப்படின்னு சும்மா போட்டு இந்த கதையை சொல்லி மீடியாவுக்கு ஒரு பெரிய நம்பரை கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படல. நான் என்ன வருமோ அதை மட்டும்தான் கையெழுத்திட்டோம். அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் தலைவர், ரொம்ப தெளிவாக இருக்கார். 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை இந்த 5 ஆண்டுகளில் அவர் உருவாக்கி தர வேண்டும் என்றதில் தெளிவாக இருக்கிறார். 32 லட்சம் வேலைவாய்ப்புகளை எட்டிவிட்டோம், இன்னும் 18 லட்சம் வேலைவாய்ப்புகளை நிச்சயமாக எட்டுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாங்கள் 10 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு 15 அடி வாலில் கைடன்ஸ் நிறுவனத்தில் எழுதி வச்சோம். 10 லட்சம் பெரிய எண்களாக 10 lakh crores போட்டோம்.
அதை போட்டு கொண்டாடுறதுக்கு அங்கே ஃபஸ்ட் டைம் கைடன்ஸ் நிறுவனத்துக்கு வந்தார் தலைவர். அதை பார்த்துட்டு ஒரு பேனாவை எடுத்துகிட்டு சின்னோண்டு அதில் வந்து 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நம்ம இலக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவ்வளோதான் கதை. அந்த 10 லட்சம் ஆமாம் 15 அடி எழுத்து அந்த பெரிய நம்பர் வந்து ஒன்றுமே தெரியாமல் போச்சு. சின்னோண்டு கருப்பாக 15 சென்டிமீட்டருக்கு இவர் எழுதிட்டு போனது தான் மிகப்பெரிய டார்கெட்டாக இப்போ எங்களுக்கு தெரியுது. 7,500 crores கிட்ட சைன் பண்ணோம். இப்போ யூஎஸ் ட்ரிப் மட்டும் இல்லை, யூஎஸ், ஸ்பெயின், துபாய், அப்புறம் தென் ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர், இந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று அவர் கன்வெர்ட் பண்ணியிருக்க ரேட் வந்து இன்னைக்கு 65% மேலே கிராஸ் பண்ணிட்டோம். எல்லாமே 65% மேலே கிராஸ் பண்ணிட்டோம். இப்போது ஜப்பான் வந்து 100%, சிங்கப்பூர் 100%. ஸோ இப்படி ஒன்றோட இப்போ யூஎஸ்லேருந்து இன்னொரு ஒரு சில இது வந்து இன்னும் ஒரு சில நாடுகளுக்கு போய் நாங்கள் சைன் பண்ணதை அவங்க ஏற்கனவே சைன் பண்ணதை விட அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போகும்போது நீங்கள் அன்னைக்கு அவர் சைன் பண்ணிட்டு வந்தது மட்டும் தான் பேசுறீங்க. அன்னைக்கு நாங்கள் சந்திச்சுட்டு வரோம்ல, அதுவும் இன்னைக்கு கன்வெர்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டுக்கு வந்து முதலீடுகளை இருக்கிறான்னும் போது அந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இவ்வளோ தூரம் வந்து எஃபர்ட் எடுத்து வராங்கன்னா தே மீன் பிஸ்னஸ், ரைட்? தே மீன் பிஸ்னஸ்ன்றது அவங்களுக்கு புரியுது. இவங்ககிட்ட பேசலாம், ப்ரொஃபஷனலாக இருக்கும். நம்ம போகும்போதும் அப்படி ப்ரிப்பேர்டாக போகிறோம். நீங்கள் தலைவர் அங்கே வந்தார்னா காலையில் 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்லாம் எடுப்பார். 9 o'clock to அட்லீஸ்ட் டில் 6 வந்து ஃபுல் பேக்டாக வைப்போம். அதுக்கப்புறம் கூட டின்னர் மீட்டிங்ஸ்லாம் வைக்கிறோம். ஸோ அவருக்கு எப்பவுமே ஷெட்யூல் அப்படி பேக்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அவருக்கு வேலை செஞ்சுனே இருக்கணும். அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதோ தாட்டே இருக்கு சார். நீங்கள் அதை அவங்களோட கம்பேரே பண்ணாதீங்க. நீங்கள் முந்தைய ஆட்சியாளர்களோடு இவரை கம்பேர் பண்ணிலாம் கேட்குறேன். எங்களுக்கெல்லாம் தூக்கமே இருக்காது அங்கே போனால். அவர் டைம்லேனே இருக்காது சார். அவர் பாட்டிக்கு முடிப்பார். இந்த டைமில் முடிச்சுட்டு அடுத்து தமிழ்நாடு டைமில் இந்தியா டைம்லைனில் சுற்ற அமைச்சிடுவார். அங்கே டைம் லைனில் அங்கே இருக்கிற வேலைலாம் முடிப்பார். அடுத்து இங்கே விடிஞ்சிடும். இங்கே விடிஞ்ச உடனே இங்கே இந்த டைம் லைனில் போயிடுவார். அவர் தாத்தா மாதிரி அவர் தூங்கவே வராது. அவங்களுக்கு சில பேருக்கு ஐ திங்க் தே ஜஸ்ட் ஜெனட்டிக்லி மேட் தட். நம்மளுக்குலாம் தொங்கிடும். ஒன்றுமே அந்தளவுக்குலாம் மேட்சே பண்ண முடியாது. அவர் கண்டினியூஸாக இருப்பார், கேஷுவலாக இருப்பார். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வர அந்த மீட்டிங்க்கு வந்து அவர் தூக்கமே இருந்திருக்காது. ஆனால் எப்படா இப்படி ஃப்ரெஷ்ஷாக பேசுகிறாங்க, அந்த மீட்டிங்கோட துணுக்குகளை கேட்பார், என்ன டீட்டெயில்ஸ் கேட்பார், அதில் ஃபாலோ அப் கேட்பார். ஸோ சில பேர் பில்ட் தட் வே. ஸோ நம்மலாம் பிளஸ்ட் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வர்றதுக்கு. ஸோ அவர் சொன்னதுலேயே நான் பார்த்ததில் யூஎஸோட ஜப்பானில் நாங்கள் ஒரு நிறுவனத்தை கொமாட்சு முடிச்சுட்டு போகிறோம். ஸோ அப்போது வந்து அவரோட முந்தைய ஜாப்பனீஸ் ட்ரிப் பற்றி அதுலேருந்து அவர் எப்படி எம்ஆர்டிஎஸ்க்கு நம்ம சென்னை மெட்ரோ ரயிலுக்கு கொண்டு வந்த திட்டங்களும் சரி, அதே போல் அவர் இன்னும் தமிழ்நாட்டில் இன்னெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு பேசினார். தட் ஐ திங்க் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. நானும் அவர் மட்டும் தான் அங்கே காரில், ஒரு ஜாப்பனீஸ் டிரைவரு. ஸோ அந்த ஒரு 25-30 minutes தட் ஐ காட் வித் ஹிம் வாஸ் வெரி பர்சனல், வெரி பியூட்டிஃபுல். அதாவது அவரோட அந்த மைண்ட் ஓப்பனாக வச்சு டோட்டலாகவே அவரோட ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் சொல்லுவார்ல, அது அவர்கிட்டேருந்து எனக்கு தெரிஞ்சு. இப்போ எனக்கும் என் மன்னார்குடி இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு வந்து என் மன்னார்குடின்னா என் மன்னார்குடி, அவ்வளோதான். எனக்கு மன்னார்குடி இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. ஸோ ஏன்னா அங்கே தான் எல்லாமே துவங்குச்சு எனக்கு. அந்த மக்களுக்கான ஒரு மன்னார்குடி மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எப்படி நான் பெருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த பேஷன் தான் இப்போ நான் வந்து தமிழ்நாடு கொண்டு வரேன். ஸோ அதே பேஷன் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த இடத்துல வி ஹாவ் டு எக்ஸல்ன்றது அதெல்லாம் கலைஞர் விதைச்ச விதை. அதுதான் இன்றைக்கி கலைஞர் விதைத்த விதை தான் இன்றைக்கி தலைவர் இப்போ நம்ம முதலமைச்சர்கிட்டேயும் தெரியுது இல்லையா. அவரோட அந்த பேஷன் வந்து விதைச்சிருக்காரு. இப்போ அந்த பேஷன் தான் இப்போ இளம் தலைவர் எங்கள் துணை முதலமைச்சர்கிட்டையும் தெரியுது. ஏன்னா அவர் எதனாலும் அவர் கிளியராக ஆகாத வரைக்கும் ஒரு மேட்டரை கிளியராக பண்ண மாட்டார். அவர் மைண்டில் கிளியராக இருக்கணும். எத்தனை வாட்டி சொன்னாலும் திருப்பி இல்லை எனக்கு சரியாக பண்ணலன்னா சரியாக பண்ணல தான் அது. திருப்பியும் கேட்பார், இது இப்படி பண்ணணும் இல்லைங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இல்லை நான் இப்படி இன்புட்ஸ் கொடுப்பார். ஸோ இவங்க எல்லாருமே கிளாரிட்டி இருக்கும். அந்த கிளாரிட்டி வந்த பிறகு அந்த ஃபோக்கஸ் வந்துடும். அப்படியே இதுதான் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி போங்க. அதனால தான் இப்போ அவர் வந்து அங்கே உட்காந்துட்டு ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு அதான் வச்சு நான் என் லெவலில் எனக்கு வந்து என் மன்னார்குடி இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என் தமிழ்நாடு நினைக்கிறாரு. கரெக்ட் தான். இப்போ இனிமேல் நம்ம அவர் மாதிரி யோசிக்கணும். நம்ம வந்து தமிழ்நாடுக்கான வளர்ச்சி எப்படி நம்ம மன்னார்குடி இப்படி இருக்கணும்னு நம்ம யோசிச்சோமோ இனிமேல் தமிழ்நாட்டுக்கு இப்படிலாம் இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்லி மன்னார்குடி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த க்ரோத் ஸ்டோரி. பட் அந்த பேஷனோட தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களோட மிகப்பெரிய கிக் எங்கேருந்து வருதுன்னா
சூப்பரா நம்ம செஞ்சுட்டோம், நம்ம மனசு நம்ம ஒரு டார்கெட் இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அதான் மிகப்பெரிய கிக். அதுதான் வந்து முதலமைச்சருக்கு தொடர்ந்து அவருக்கு அந்த 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 டார்கெட்டை தள்ளிட்டே போவார். ஒரே கோடு கழிச்சுட்டு அந்த இடத்துல வளர்ந்துனே இருப்பார். இது முடிச்சுட்டு டிக் பண்ணிட்டு சூப்பர் வாங்க செலிப்ரேட் பண்ணலாம் சொல்ல மாட்டார். டிக் பண்ணிட்டு அடுத்து அப்படின்னு போயிடுவார் மேலே. யோசிக்கவே மாட்டார், நிற்கவே மாட்டார் செலிப்ரேட். ஓகே, நீங்கள் நிறைய மொமெண்ட்ஸ் பகிர்ந்தீங்க. இப்போது உங்கள் அப்பாவுக்கும் சிஎம் அவர்களுக்குமான அந்த நட்பு வந்து அதுவும் பாப்புலர், அதுவும் ரீசெண்டாக ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப செமையாக இருந்தது. இப்போ அதை வந்து டெப்டி சிஎம் அவங்களுக்கும் உங்களுக்குமான நட்போட கம்பேர் பண்ணலாமா? எப்படி இருக்குது? ஆஃப்கோர்ஸ் அவங்களது வந்து 60 ஆண்டு கால நட்பு, எங்களுக்கு 28 ஆண்டு கால நட்பு. அவங்க காலம் வந்து பயங்கர போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே துவங்குச்சு. எங்களுக்கு ஒரு சின்ன போராட்டத்தில் துவங்குச்சு. ஃபஸ்ட்டு நானும் டெப்டி சிஎம் அவர்களும் ஒரு பெரிய லெவலில் இணைந்தது வந்து லாயலா காலேஜில் நானும் அவரும் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த அம்மையார் அவங்கள அந்த திருமணம் நடத்துனாங்கல்ல, அந்த ஆடம்பர திருமணம், அந்த திருமணத்துக்கு எதிர்த்து முதல் முறையாக லாயலா காலேஜ்லாம் போராட்டத்தில் இறங்கணும். அப்போல்லாம் வந்து பச்சை பாஸ் தான் பெருசாக பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் போராட்டம் நாங்கள் இது லாயலா காலேஜ் துவங்கினது இதுதான், இந்த போராட்டம் தான். அதில் முன்னின்று நமது இன்றைய துணை முதலமைச்சர்லாம் இறங்கி களத்தில் இறங்கி டைரெக்டாக இறங்கி வேலை பண்ணார். அப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இணைந்து வேலை பண்ணும்போது தான் அந்த பயணம். ஸோ அவரதும் போராட்டம், எங்களதும் போராட்டம். அப்பா அது பார்த்திங்கன்னா மிசா போராட்டத்திலே தான் இருந்தது, எங்களதெல்லாம் கொஞ்சம் சின்ன போராட்டம் தான், அந்த போராட்ட லெவலில் இல்லை. இருந்தாலும் அப்போவே நம்ம துணை முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த அந்த ஐடியாலஜிக்கல் பேரிங்கில் அந்த ஆடம்பரம் அப்படின்றத பற்றி இல்லை, அன்றைக்கி இருந்த மிஸ்கவர்னன்ஸ் பற்றி தான் அவரோட கோவம்லாம் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி இருந்த ஜெயலலிதாவோட, அவங்க அம்மையாரோட, அவங்க முன்னாள் முதலமைச்சரோட அந்த அந்த மிஸ்கவர்னன்ஸ் இருக்குல்ல, அந்த 91-96 ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே கவர்னன்ஸில் ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமான ஒரு பீரியட் அது. அந்த பீரியடில் நடந்த அவலங்களை குறித்து கோபம் வந்து அவருக்கு அப்போயே தெரிஞ்சு. அப்போயே அவர் ஒரு ஆங்க்ரி யங் மேனாக இருந்தார். அப்போதுலேயும் சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் வரணும் அவருன்னு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்காரு அவர். ஆமாம், அதனால் எஸ் அஃப்கோர்ஸ் அந்த பாரம்பரியம் எங்களது வந்து இந்த 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 நட்பு வந்து கொள்கையால் இணைக்கப்பட்ட ஒரு நட்பு. தலைவருக்கும் சரி, அப்பாவுக்கும் சரி, எனக்கும் சின்னவருக்கும் சரி, எனக்கும் நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சரி, எல்லாமே கொள்கையால் இணைந்த ஒரு பிடிப்பு நட்பு. உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டே ஆகணும். அதாவது சாம்சங் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து பாப்புலராக இருந்ததை விட சமீப காலமாக நியூஸில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆல் தேங்க்ஸ் டு யூ மீடியா தான் நன்றி சொல்லணும். நீங்கள் தான் அது ரொம்ப ஒரு நிறைய சொல்லியிருக்கேன் இதை பற்றி. ஆனால் முதலீடு திருப்பி நாங்கள் இன்னும் 100 பேரை வேலைக்கு எடுக்க போகிறோம், 3500 பேர் ஒட்டு மொத்தமாக நாங்கள் வந்து வேலைக்கு எடுக்க போகிறோம், 1000 கோடி ரூபாய் ஃப்ரெஷ்ஷாக முதலீடு பண்ண போகிறோம். எங்கள் உழைப்பாளர்கள், எங்களோட ஒர்க்கர்ஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்களோட தொழிலாளர்கள் மீது நம்பிக்கை வைத்து சாம்சங் வந்து முதலீடு செய்கிறது என்றால் இதற்கு மேலே ஒரு அத்தாட்சி என்ன வேணும்? அந்த தொழிலாளர்கள் மீது சாம்சங் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்புக்கும் இந்த அரசாங்கத்தின் மீதும் முதலமைச்சர் மீது சாம்சங் நிறுவனம் சரி, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈகோசிஸ்டமும் வைத்திருக்கும் நம்பிக்கையும் எவ்வளோ பெரியது அப்படின்றது நீங்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, நிச்சயமாக எங்கள் பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சு. ஃபஸ்ட்டு செட்டை நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், செகண்ட் செட்டை கிளியர் பண்ணோம், இப்படி படிப்படியாக நாங்கள் சரி பண்ணிகிட்டே வரோம். எங்களுக்கு அப்படி குறைபாடுகள் இன்னும் இருந்தால் கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம் சரி பண்ணுறதுக்கு, நிச்சயமாக சரி செய்து விடுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு, சாம்சங் நிறுவனத்துக்கு அவர்களது தொழிலாளர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு இவ்வளோ பெரிய ஃபேம் இருக்கும்போது அதில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் அப்பப்போ. அதெல்லாம் சரி பண்ணுறது தானே பிஸ்னஸ், அதுதானே இண்டஸ்ட்ரி. அது சரி பண்ணி நிச்சயமாக தொழிலாளர்களுக்கான சரியான முடிவை நிறுவனம் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இதைத்தான் அரசாங்கமும் விரும்புகிறது. இது தெளிவாக நிறுவனத்திடம் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கான சப்போர்ட் கொடுக்குற நேரத்தில் நாங்கள் இனிமேல் முதல்ல உழைப்பாளர்கள் பக்கம்தான் நிற்போம். நிச்சயமாக என்றுமே நின்றிருக்கிறது, இன்றும் நிற்போம். உங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருக்கோம். நீங்கள் பேச்சுவார்த்தை நடந்து, ஏன்னா சூடாக இருக்கும்போது உடனே உட்காந்து பேசினா அவங்க வந்து அது சரியாக வராது. கொஞ்சம் டைம் எடுத்து பேசும்போது தான் சரியாகும். எல்லாத்தையுமே கொஞ்சம் நிதானமாக பேச்சுவார்த்தைகள் மூலம் சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. மிகப்பெரிய ஒரு வெற்றி அதன் மூலம் கண்டோம். இப்பொழுது நிச்சயமாக முழுமையான தீர்வும் நிறுவனம் நிச்சயமாக அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயமாக
கிடைக்கும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு. இப்போ நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, அடுத்த முறையும் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும், அதுக்காக தான் நாங்கள் 5ஆம் ஆண்டில் கூட திட்டங்களை தொடரோன்னு. அதே நேரத்தில் போன வருஷம் நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி இதெல்லாம் பேசுனீங்க, ஆனால் அப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக இருந்தது. இப்போவும் இது டஃப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலையா? இது தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப வியரான அரசியல் சார். இந்தியாவோட அரசியல், இந்தியாவோட ஓட்டர்ஸ் எல்லாம் ஜென்ரலாக நீங்கள் எலெக்ஷனில் ஒரு ஓட்டர்ஸ் பற்றி சிந்திக்கிற மாதிரி தமிழ்நாட்டோட ஓட்டர்ஸ் பற்றி சிந்திக்கவே முடியாது. ரொம்ப டீப்பாக சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், படித்த வாக்காளர்கள் மெயினாக. இப்போ இருக்கிற இந்த தலைவருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய வேற வந்திருக்காரு, யாரோ வந்துட்டு இருக்காங்க. 1000 பேர் வராங்க, ஒவ்வொரு சீசனுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அது வருவாங்க போவாங்க இப்படி தான் போயினே இருப்பாங்க. இவங்க நீங்கள் நிறைய பேர் வருவாங்க, வரும்போது நீங்கள் யாரோட வருவீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். திமுக வரும்போது ஒரிஜினல் கேங் சொல்லுவேன், அந்த சீனா போனோம். ஓஜி we came with an ideology which cannot be replicated. இப்போ திருப்பி இதுக்கான ரெண்டே தான் இருக்கணும். திமுக இருக்க முடியும், திமுகவோட கொள்கைகள் இதற்கு எதிரான கொள்கைகள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்டி 2 பேருக்கு தான், திமுக versus the rest of the opposition, right? ஸோ இதற்கு காரணம் வேணா திமுக வளர்ச்சிக்காகவும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காகவும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிக்காகவும் படிப்புக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் எல்லாத்துக்காகவும் நிற்குது திமுக. அந்த சைடு நீங்கள் டிவைசிவ் பாலிட்டிக்ஸு, ரிலீஜியஸ் டிவைடு, மதம் சார்ந்த பிரிவினைகள் எல்லாமே பிரிவினைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கும், இல்லை வெறுப்பு அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். யாருமே வந்து அந்த பக்கத்தில் இருக்கவங்க ஆக்கப்பூர்வமான ஒரு வாதத்தை எடுத்து வைப்பவர்கள் யாருமே இல்லை, விச் இஸ் இன் அ வே வெரி சேட் ஃபார் தமிழ்நாடு. இன்னைக்கு இவ்வளோ, ஏன்னா அவங்க திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தில் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இப்படியும் ஆள் இருக்காங்களான்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு அவப்பேரை உண்டாக்குது. அதனால் அவங்ககிட்டலாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க, கொஞ்சம் நல்லா படிங்க, எங்ககிட்ட ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை வச்சு பேசுங்க, அதை விட்டுட்டு இல்லாததை கொண்டு வந்து பேசி இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மாயபிம்பத்தை உருவாக்கி தமிழ்நாட்டோட பெயரை வந்து கெடுத்து தொலைக்காதீங்கன்னு தான் கேட்கும். கஷ்டப்பட்டு வாழ்த்துட்ருக்கோம், நீங்கள் செஞ்ச தவறுகளெல்லாம் சரி செஞ்சு திருப்பியும் வளர்த்துட்ருக்கோம். சிஎம்ஓ தான் சொன்னார், இது ஒரு மனிதனோட ஆட்சி இல்லை, இது ஒரு கொள்கையோட ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சின்றது ஒரு கொள்கையின் ஆட்சி. ஸோ இந்த ஆட்சியெல்லாம் நீங்கள் வந்து சீண்டி பார்க்கணும்னு நினைப்பது வந்து நகைப்புக்குரியது. I know that we will come up tops. I know that this will continue, this Dravidian model government will continue. I just hope that the opposition becomes more mature. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள்லாம் முக்கியம்தான். அதுக்காக எதவானா பேசி தமிழ்நாட்டு மீது ஒரு அவப்பெயரை உண்டாக்கிறார்கள் என்று தான் கேட்பேன். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்கள் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஓட்டர் இங்கே தமிழ்நாட்டில், இன்ஃபார்ம்டு ஓட்டர். திராவிட நாயகன் அவர்களின் இத்தனை செயல்பாடுகள், அவர்களது திட்டங்கள், அவரது வளர்ச்சி இன்று இந்தியாவிலே 9.69% வளர்ச்சியை கண்டு, இந்த எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியை கண்டு நம்பர் 1 மாநிலமாக எங்கேருந்து நான் சொன்ன அந்த 10 ஆண்டு காலில் அந்த அதுகளை பாதாளத்துலேருந்து தூக்கி எழுப்பி கோவிட் எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்து இன்றைக்கி இந்த வளர்ச்சியை கொடுத்துருக்கும் ஒரு மாபெரும் தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக யார் வந்தாலும், எப்படி வந்தாலும், எந்தெந்த ரூபத்தில் வந்தாலும், என்னென்ன கூட்டணி போட்டாலும், திமுகவின் கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி, அது நேச்சுரல் கூட்டணி. எங்களது கூட்டணி மக்களுடன் இருக்கிறது. இதே மாதிரி ஒற்றை சிந்தனையுடன் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரும் சிந்திக்கக்கூடிய மாபெரும் இயக்கங்களோடு இருக்கிறது. நிச்சயமாக இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை தொடர்ந்து பெற்று வரும். தேங்க்யூ சார். உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய எந்தூசியாசமும் கான்டேஜியஸாக இருந்தது எதிரில் உட்காரும் போதே. ரொம்ப நன்றி, உங்களோட பேசினது மகிழ்ச்சி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.